வணக்கம் நண்பர்களே. இந்திய தேர்தல் ஆணையத்தால 2025 வருடம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல சிறப்பு தீவிர திருத்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டதுங்க. கடந்த 40 நாட்களா தொடர்ந்து நடைபெற்று வந்த இந்த பணியானது 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவு பெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதுங்க. தமிழகம் முழுவதும் 6,41,14,587 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி உடையவர்களாக இந்திய தேர்தல் ஆணையத்தால அறிவிக்கப்பட்டு வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளானது தமிழகத்துல 100% முழுமையடைந்ததாக இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளதுங்க. சிறப்பு தீவிர திருத்த பணியானது முடிவடைந்த நிலையில வாக்காளர்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலானது டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதுங்க. இதற்கிடையில் 18 வயது பூர்த்தியான புது வாக்காளர்களை சேர்ப்பதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறதுங்க. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி அன்று 18 வயது நிரம்பக்கூடிய அனைவருமே புதிதாக வாக்களிக்க விரும்புபவர்கள் தங்களுக்கான விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலமாகவோ அல்லது தங்கள் வாக்குச்சாவடிக்கு பொறுப்பான BLO அதிகாரிகளிடம் விண்ணப்பங்கள் நேரிலே பெற்று பூர்த்தி செய்து மீண்டும் அவர்களிடமே சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்திய தேர்தல் ஆணையத்தால வெளியிடப்பட இருக்கின்ற வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு புதிய வாக்காளர்களுக்கான பெயர் சேர்க்கும் பணி தீவிரமா நடைபெறும் என எதிர்பார்க்கலாங்க. புதிய வாக்காளர்களுக்கான பெயர்கள் மட்டும் இல்லைங்க, வெளியிடப்பட இருக்கின்ற வரைவு வாக்காளர் பட்டியல்ல ஒருவேளை நீங்க SIR ஃபார்ம் நீங்க பூர்த்தி பண்ணி கொடுத்தும் தவறுதலாக ஒரு சில பெயர்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதுங்க. மேலும் SIR படிவத்துல 2002-2005 ஆண்டிற்கான முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான தகவல்களை கொடுக்காதவங்க இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு தேர்தல் ஆணையம் கேட்கும் உரிய ஆவணங்கள் கொடுக்காத வாக்காளர்களும் பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட இருக்கின்ற இறுதி வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளதுங்க. அப்படி முறையான ஆவணங்கள் கொடுக்காதவங்களும் ஏற்கனவே வரைவு வாக்காளர் பட்டியல்ல பெயர் இடம்பெறாதவங்களும் இந்த புதிய வாக்காளர்கள் சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பித்து பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட இருக்கின்ற இறுதி வாக்காளர் பட்டியல்ல தங்களுடைய பெயர்களை சேர்த்துக் கொள்ளலாங்க. புதிய வாக்காளர்களுக்கான பெயர்களை இணைப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில பலருக்கும் பெயர் திருத்தத்திலிருந்து உறவினர்களின் பெயர் தவறுதலாக இடம்பெறுவது, உறவு முறைகள் தவறாக இடம்பெறுவது, வயது மற்றும் முகவரி மாற்றம் போன்ற பல திருத்தங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதுங்க. அப்படி இருக்கிறவங்க திருத்தங்களை ஆன்லைன் மற்றும் BLO அதிகாரிகளிடம் நேரடியாகவே திருத்தங்களுக்கான படிவங்களை பெற்று திருத்தப்பட வேண்டிய தகவல்களுடன் தேவையான ஆவணங்களை BLO அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கலாங்க. இந்த காணொலியில இந்திய தேர்தல் ஆணையத்தோட வலைப்பக்கத்துல ஆன்லைன் முறையில திருத்தங்களுக்கான படிவத்தை எப்படி பூர்த்தி பண்ணி சமர்ப்பிக்கணுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோங்க. முதல்ல இந்திய தேர்தல் ஆணையத்தோட வலைப்பக்கத்துக்கு போகணுங்க. அதுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமா தெரிஞ்ச கூகுள்ங்கிற தேர்தளத்துல voters.eci.gov.in என்ற இந்த வலைத்தள பக்கத்துக்கான முகவரிய பதிவிட்டு தேடணுங்க. தேடும் பொழுது இங்கு காமிக்கப்பட்டுள்ளது போல முதல் வலைத்தளமாகவே இந்திய தேர்தல் ஆணையத்தோட வலைத்தளமானது காண்பிக்கப்படுங்க. இந்த வலைத்தள பக்கத்தை ஒரு தடவை தொட்டு தேர்ந்தெடுத்தோம்னா இந்திய தேர்தல் ஆணையத்தோட வலைப்பக்க முகப்பு பகுதி இவ்வாறு காட்டப்படுங்க. இந்த வலைப்பக்கத்துல இடதுபுறம் ஃபார்ம்ஸ்ங்கிற தலைப்பு கீழே மெதுவா நம்ம கீழ் நோக்கி நகர்ந்தோம்னா புதிய வாக்காளர் சேர்ப்பதற்கான படிவம் 6 காட்டப்பட்டிருக்குங்க. அதுக்கு வலது பக்கம் வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமகனுக்கான புதிய வாக்காளரை சேர்ப்பதற்கான படிவம் 6A காண்பிக்கப்படுங்க. அதுக்கு கீழே வாக்காளர் பெயர் நீக்குவதற்கான படிவம் 7 காண்பிக்கப்படுங்க. அதுக்கு வலது பக்கம் வாக்காளர் அடையாள அட்டையில பெயர் உட்பட திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான படிவம் 8 இருக்குங்க. நாம திருத்தங்களை மேற்கொள்ள போவதனால இந்த படிவம் 8 நாம தேர்ந்தெடுக்கணுங்க. இந்த படிவம் 8க்கான தலைப்புல 2 பட்டன்கள் காமிக்கப்பட்டிருக்குங்க. முதல்ல ஒரு பட்டன் ஃபில் ஃபார்ம் 8 இரண்டாவதா ஃபில் ஃபார்ம் 8 ஓவர்சீஸ் போட்டிருக்கோங்க. அதாவது இந்தியாக்குள்ளே வாழ்றவங்க ஃபில் ஃபார்ம் 8ங்கிறத தேர்ந்தெடுத்து திருத்தங்களை மேற்கொள்ளணுங்க. இதே வெளிநாட்டு வாழ் இந்தியர்களா இருந்தா அவங்க ஃபில் ஃபார்ம் 8 ஓவர்சீஸ்ங்கிற
பட்டனை தேர்ந்தெடுக்கணுங்க. நாம இந்த காணொளியில உள்ளூர்ல இருக்கிறவங்க படிவம் 8 பயன்படுத்தி எப்படி திருத்தங்களை மேற்கொள்ளலாம்ங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால முதல் பட்டனை தேர்ந்தெடுக்கிறோங்க. ஒரு முறை தொட்டு தேர்ந்தெடுக்கும் பொழுது அடுத்த பக்கத்துல இடது பக்கம் செல்ஃப்னும் வலது பக்கம் அதர் ஓட்டர்ஸ் 2 தேர்வுகளானது காட்டப்பட்டிருக்குங்க. முதல்ல காட்டப்பட்டிருக்கும் செல்ஃப் ஆனது வாக்காளர் அடையாள அட்டையில நமக்கான தகவல்களை திருத்தங்கள் செய்வதற்கான தேர்வுங்க. இதுவே இரண்டாவது வலது பக்கம் காட்டக்கூடிய அதர் ஓட்டர்ஸ்ங்கிறது ஒருவேளை நம்ம தந்தைக்கோ தாய்க்கோ அல்லது வேறு சில உறவினர்கள் யாருக்காவது வாக்காளர் அடையாள அட்டையில திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும்னா நாமளே அவங்களுக்கான திருத்தங்களை விண்ணப்பிக்க முடியுங்க. உங்க வாக்காளர் அடையாள அட்டையில திருத்தங்கள் செஞ்சாலும் சரி, உங்க உறவினர்களுக்கான வாக்காளர் அடையாள அட்டையில திருத்தங்களை செஞ்சாலும் சரி, வழிமுறைகள் எல்லாம் ஒரே மாதிரிதாங்க. இந்த காணொலியில நம்ம வாக்காளர் அடையாள அட்டையில திருத்தங்களை செய்வதனால செல்ஃப்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி வட்டமா இருக்கக்கூடிய பட்டனை ஒரு முறை தொட்ட உடனே கீழே நம்ம வாக்காளர் அடையாள அட்டை என்ன கேட்குங்க. எந்த பிழையும் இல்லாம அதுல கொடுத்திருக்கிற மாதிரியே நாம இங்க வாக்காளர் அடையாள அட்டை என்ன பதிவிட்டு சப்மிட்ங்கிற பட்டனை தொடணுங்க. அடுத்த பக்கத்துல மாநிலத்தின் பெயர், சட்டமன்ற தொகுதியின் பெயர், வாக்குச்சாவடி எண் அல்லது பாகம் எண், வாக்காளர் வரிசை எண், வாக்காளரின் பெயர், உறவினரின் பெயர்னு உங்களுக்கான முழு தகவல்களும் காட்டப்படுங்க. உங்க தகவல்கள் சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டு ஓகேன்னு கொடுக்கணுங்க. அடுத்த பக்கத்துல உங்க வாக்குச்சாவடி எண் மற்றும் வாக்காளர் பட்டியல்ல உங்களுக்கான வரிசை எண் காட்டியிருக்கோங்க. அதுக்கு கீழே சில தகவல்களோட அப்ளிகேஷன் ஃபார் shifting of residence, correction of entries in existing electoral roll, issue of replacement epic without correction, request for marking as person with disability அப்படின்னு 4 வகையான சேவையில நமக்கு எந்த சேவை தேவைப்படுதோ அதை தேர்ந்தெடுக்க சொல்லி காமிக்கப்பட்டிருக்குங்க. ஒரே தொகுதியில வாக்குச்சாவடி மாறி இருந்தாலோ அல்லது தொகுதியே நீங்க மாறி இருந்தாலும் அந்த மாறுதலுக்கான திருத்தங்களை முதலாவது சேவையை தேர்ந்தெடுத்து உரிய ஆவணங்களை கொடுத்து திருத்தங்களை மேற்கொள்ளலாங்க. இதுவே தற்போது உள்ள வாக்காளர் அடையாள அட்டையில உங்களுக்கான பெயர், உறவினரின் பெயர், வயது, பிறந்த நாள், மொபைல் எண் போன்ற சில திருத்தங்களை செய்யணும்னா ரெண்டாவது இருக்கக்கூடிய கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்டோரல் ரோல் அப்படிங்கறத தேர்வு செய்யணுங்க. இதே மூன்றாவதா இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன், அதாவது வாக்காளர் அடையாள அட்டை இப்போ உங்ககிட்ட இல்ல, தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அப்ப இந்த 3வது தலைப்பை தேர்வு செஞ்சு நமக்கான புதிய வாக்காளர் அடையாள அட்டையை எந்தவித திருத்தங்கள் இல்லாம பெற முடியுங்க. 4வது தலைப்பா ரிக்வெஸ்ட் ஃபார் மார்க்கிங் as பர்சன் வித் டிசபிலிட்டி, அதாவது நன்றாக நடமாடி கொண்டிருந்த ஒரு நபர் ஏதோ ஒரு விபத்தினாலேயோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா இந்த 4வது வாய்ப்பை தேர்ந்தெடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம தகவல்களை தெரிவிக்கணுங்க. அப்படி தகவல் தெரிவிக்கும் பொழுது அந்த நபர் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வாக்காளரா இருந்தாருன்னா அவர் பகுதிக்கு தேர்தல் நடக்கும் பொழுது தேர்தல் ஆணையத்தின் சார்பாக வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீட்டிற்கு நேரிலேயே வந்து அவருடைய வாக்கினை பதிவு செய்து செல்வார்கள். இந்த வசதியை பெறுவதற்கு 4வது தலைப்பை தேர்ந்தெடுக்கணுங்க. இப்ப நாம இந்த காணொலியில பெயர் மாற்றங்கள் குறித்து பார்க்கறதுனால நாம இதுல 2வது தலைப்பு கரெக்ஷன்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்டோரல் ரோலை தேர்ந்தெடுத்து ஓகேன்னு கொடுக்கறோங்க. இப்படி கொடுத்த உடனே அடுத்த பக்கத்துல ஃபார்ம் 8 அப்படின்னு போட்டு ஒரு படிவமானது காமிக்கப்பட்டிருக்குங்க. படிவம் 8 பயன்படுத்தி மின்னணு முறையில திருத்தங்களை மேற்கொள்றதுக்கு முன்னாடி திருத்தப்பட இருக்கின்ற தலைப்புக்கு தகுந்தவாறு கடந்த 1 வருடத்திற்கு குறைவாக வாங்கப்பட்டுள்ள வீட்டிற்கான குடிநீர் இணைப்புக்கான ரசீது, மின்சார கட்டணம் செலுத்திய ரசீது, கேஸ் இணைப்புக்கான ரசீது, ஆதார் அட்டை, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அல்லது தபால் நிலையங்களால் வழங்கப்பட்ட கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட், நிலத்தின் பேரிலோ அல்லது வீட்டின் பேரிலோ வழங்கப்பட்ட பட்டா, சிட்டா போன்ற ஆவணங்கள், ஒருவேளை வாடகைக்கு குடியிருந்தீங்கன்னா லீஸ் அக்ரிமெண்ட், சொந்த வீடா இருந்தா உங்களுக்கான வீட்டு பத்திரம், பிறப்புக்கான சான்றிதழ், பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், 10வது அல்லது 12வது மறுபெண் சான்றிதழ். இங்கே காமிக்கப்பட்டுள்ள பட்டியலிருந்து சரியான ஆவணத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஆவணத்தோட ஒரு நகல் எடுத்து அந்த நகல்ல கீழே உங்க கையெழுத்து போட்டு அந்த பேப்பரை ஒரு போட்டோ எடுத்து உங்க மொபைல் போன் அல்லது கம்ப்யூட்டர்ல தயார் நிலையில வச்சுக்கோங்க. இந்த ஆவணத்தை தயார் செய்த பிறகு மின்னணு முறையில் கேட்கப்பட்டிருக்கும் கேள்விக்கான தகவல்களை கொடுத்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய துவங்கலாங்க. நாம ஏற்கனவே சொல்லியிருந்த வழிமுறைகளை பின்பற்றி வந்திருந்தீங்கன்னா இப்ப படிவம் 8க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் 1 காட்டப்படுங்க. இதுல 2ங்கிற இடத்துல the electoral registration officer போட்டு
மாநிலம் தமிழ்நாடுன்னு நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவரோ உங்க மாவட்டத்தோட பெயரை காட்டுங்க. கீழே உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எண் மற்றும் சட்டமன்ற தொகுதியின் பெயரை காட்டுங்க. சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டு அந்த தலைப்புக்கு முன்ன இருக்கின்ற வட்டமான பட்டனை தொட்டு தேர்ந்தெடுத்து வலது கீழ்பக்கம் மூலையில நீல நிறத்துல நெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குங்க. அந்த பட்டனை தேர்ந்தெடுத்தோம்னா இந்த விண்ணப்பத்தோட அடுத்த பகுதிக்கு வருங்க. இந்த பகுதியில உங்க பெயர் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைக்கான எண்ணு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குங்க. கீழே ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஆகிய 3 தகவல்களும் கேட்கப்பட்டிருக்குங்க. நீங்க ஏற்கனவே இந்த தகவல் எல்லாம் கொடுத்திருந்தீங்கன்னா மீண்டும் தகவல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒருவேளை கொடுக்காத பட்சத்துல எந்த தகவலை நீங்க கொடுக்க விரும்புறீங்களோ அந்த தலைப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சதுரமான பட்டனை ஒரு முறை தொட்டு அங்கு கேட்கப்பட்டிருக்கும் கேள்விக்கான தகவல்களை கொடுக்கணுங்க. உதாரணத்துக்கு ஆதார் நம்பர் நீங்க கொடுக்க விரும்புறீங்கன்னா ஆதாருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சதுரமான பட்டனை ஒரு முறை தொட்டீங்கன்னா அது டிக் மார்க்கா மாறி கீழே உங்க ஆதார் எண்ணை பதிவிட சொல்லி கேட்குங்க. ஒருவேளை உங்க மொபைல் நம்பரை நீங்க மாத்த விரும்புறீங்க அல்லது கொடுக்க விரும்புறீங்கன்னா மொபைல் நம்பருங்கிற தலைப்புக்கு முன்னாடி சதுரமா இருக்கக்கூடிய அந்த பட்டனை ஒரு முறை தொட்டு கீழே கேட்கப்படும் இடத்துல உங்க மொபைல் நம்பரை பதிவிடணுங்க. நாம எந்த தகவலை கொடுக்க விரும்புறோமோ அந்த தலைப்பு கீழே 2 தேர்வுகள் இருக்குங்க. ஒண்ணு இடதுபுறம் செல்ஃப்னும் மற்றொரு தேர்வு வலதுபுறம் ரிலேட்டிவ்ஸ்னு இருக்குங்க. இப்ப உதாரணத்துக்கு உங்க மொபைல் நம்பரை நீங்க கொடுக்க விரும்புறீங்கன்னு வைங்களேன். ஆனா உங்களுக்கான மொபைல் எண் தனியா இல்ல, உங்க தந்தையுடையதோ அல்லது குடும்பத்தில் உள்ள வேறு எவராவது ஒருவருடைய மொபைல் நம்பர் தான் இருக்கு, அதையே நீங்களும் கொடுக்க விரும்புறீங்க அப்படின்னீங்கன்னா மொபைல் நம்பருங்கிறத தேர்ந்தெடுத்து வலது பக்கம் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ங்கிற அந்த தேர்வை தேர்ந்தெடுத்து அந்த மொபைல் நம்பரை பதிவிடலாங்க. இதுவே உங்களுக்கான நம்பரே இருக்கு அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய செல்ஃப்ங்கிற தலைப்பை தேர்ந்தெடுத்து உங்களுக்கான மொபைல் நம்பரை நீங்க கொடுக்கலாங்க. இதே வழிமுறை தான் மீதம் உள்ள 2 தலைப்புகளுக்கும் பொருந்துங்க. இங்க கேட்கப்பட்டிருக்கும் இந்த தகவல்கள் கட்டாயம் இல்லைங்க. கொடுக்கணும்னு விரும்புறவங்க அல்லது தேவைப்படுறவங்க இந்த தகவலை கொடுக்கலாம். கொடுக்க விரும்பாதவங்க இதை தவிர்த்துட்டு கீழ்ப்பக்கம் வலது மூலையில நீல நிறத்துல நெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பட்டனை தேர்ந்தெடுங்க. இந்த விண்ணப்பத்தோட 3வது பகுதியில ஐ சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார் அப்படின்னு போட்டு என்ன தேவைக்காக இந்த விண்ணப்பத்தை நீங்க பூர்த்தி பண்றீங்கிறத காட்டப்பட்டு இருக்குங்க. அந்த பகுதிக்கு கீழே வந்தோம்னா அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்டோரல் ரோல் அப்படிங்கிற தலைப்பு கீழே பெயர், பாலினம், பிறந்த தேதி, உறவு முறை, உறவினரின் பெயர், வீட்டு முகவரி, மொபைல் எண், புகைப்படம் ஆகிய தலைப்புகள்ல திருத்தங்களை மேற்கொள்ள முடியும்னு காண்பிக்கப்பட்டிருக்குங்க. இந்த குறிப்பிட்டுள்ள தலைப்புகள்ல ஏதாவது ஒரு 4 திருத்தங்களை ஒரே நேரத்தில் செய்ய முடியுங்க. உதாரணத்துக்கு உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில வாக்காளரின் பெயர், வாக்காளரின் உறவினரின் பெயர், உறவினர்களின் உறவு முறை, முகவரியில் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்றால் இந்த 4 தலைப்புகளையும் தேர்ந்தெடுக்கணுங்க. அதுவே என்னோட பெயர், மொபைல் நம்பர் மற்றும் போட்டோவை நானு புதுசா திருத்த விரும்புறேன் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா இந்த 3 தேர்வை மட்டும் நீங்க தேர்வு பண்ணி நாம ஏற்கனவே ஆவணங்களுக்கான பட்டியலை காட்டியிருந்தோம் பாத்தீங்களா, அந்த பட்டியல்ல நீங்க திருத்தம் செய்யக்கூடிய தலைப்புக்கு பொருத்தமான ஆவணங்களை தேர்ந்தெடுத்து சமர்ப்பிக்கணுங்க. இதுல ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியா தான் நாம ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டியதா இருக்குங்க. இப்ப நாம இந்த காணொலியில பெயருக்கான திருத்தங்களை பாக்குறதுனால இங்க நான் நேம்ங்கிறத தேர்ந்தெடுக்கிறேங்க. இந்த பகுதியில எந்த பெயரை திருத்த விரும்புறீங்கிறதுக்கான தகவல்கள் கேட்கப்பட்டிருக்குங்க. ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற பகுதியில ஏற்கனவே உங்க மத்த ஆவணங்கள்ல எப்படி பெயர் இருக்கிறதோ அதே மாதிரி கொடுக்கணுங்க. குறிப்பா இன்னைக்கு பெரும்பாலும் ஆதார் அட்டையை அடையாளமா கேட்கறதுனால ஆதார் அட்டையில பெயர் எப்படி இருக்கிறதோ அதே போல இங்க நீங்க குறிப்பிடணுங்க. ஒருவேளை உங்க பெயர் சுஜாதா ரவி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இங்க ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற இடத்துல சுஜாதாங்கிற பெயரையும் சர்நேம்ங்கிற இடத்துல ரவிங்கிற பெயரையும் நம்ம எழுதணுங்க. இதுவே உங்க பெயர் பாலகிருஷ்ணன் அப்படின்னு இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற இடத்துல பாலகிருஷ்ணங்கிற பெயரை மட்டும் எழுதணுங்க. ஒருவேளை உங்க பெயர் ஆதார்ல உங்களோட இனிஷியல் முதல்ல வந்து ஒரு இடைவெளி விட்டு உங்களோட பெயர் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அதே மாதிரி நாம இங்க ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற இடத்துல நம்மளோட இனிஷியல்ல முதல்ல போட்டு கொஞ்சம் ஒரு இடைவெளி விட்டு நம்ம பெயரை பதிவிடணுங்க. இங்க சர்நேம்ங்கிற இடத்துல நீங்க எந்த தகவலையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. பெயர்ல இந்த திருத்தங்களை பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா டைப் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் நேம் அப்படின்னு கேட்டிருக்கோங்க. இப்ப பெயருக்கான திருத்தங்கள் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த பெயர் திருத்தத்துக்கான எந்த ஆவணத்தை நீங்க சமர்ப்பிக்க போறீங்கிறதுலாம் கேட்கப்பட்டிருக்கோங்க.
இந்த படிவம் 8 மின்னணு முறையில பூர்த்தி பண்ணுவதற்கு முன்னாடியே இந்த ஆவணங்களை எப்படி நாம தயார்படுத்தி வைக்கணுங்கிறத சொல்லிருந்தோம் பாத்தீங்களா. நாம பண்ணிருக்கிற திருத்தங்களுக்கான உரிய ஆவணத்தை இங்க தேர்ந்தெடுத்து அந்த ஆவணத்தோட போட்டோ காப்பிய பதிவேற்றம் செய்யணுங்க. உதாரணத்துக்கு இங்க நான் பெயர் திருத்தம் பண்ணிருக்கிறதுனால எனக்கான ஆவணமா ஆதார் தேர்ந்தெடுத்து வலது பக்கத்துல அந்த ஆதாருக்கான நகலை கையெழுத்து போட்டு புகைப்படம் எடுத்த அந்த காப்பிய இந்த பகுதியில தேர்ந்தெடுத்து பதிவேற்றம் செய்யணுங்க. அதிகபட்சமா 4 திருத்தங்களை இதே படிவத்துல பண்ணலாங்க. அந்த 4 திருத்தங்களுக்கு தேவையான ஆவணங்களையும் இப்படி தனித்தனியா இதே போல பதிவேற்றம் செய்ய வேண்டியதா இருக்குங்க. உரிய ஆவணங்களை முறையா பதிவேற்றம் பண்ண பிறகு இதே பக்கத்துல வலது மூலையில கீழே இருக்கக்கூடிய நீல நிற சப்மிட் பட்டனை தேர்ந்தெடுக்கணுங்க. அடுத்த பக்கத்துல டிக்ளரேஷன் தலைப்புல சில வாக்குறுதிகளானது தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. அதுல நாம சரியான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்திருக்கோங்கிறதையும் ஏதாவது தகவல்கள் தவறாக கொடுத்திருந்தோம்னா சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் என்பதனால நாம கொடுத்த தகவல்கள் எல்லாம் சரியாத்தான் இருக்குங்கிறதுக்கான சுயமான ஒரு உறுதிமொழி பத்திரம் தாங்க இது. இந்த பகுதியில கீழே நாம என்னைக்கு இந்த திட்டங்களை மேற்கொள்றோமோ அந்த திட்டங்களுக்கான தேதி காட்டப்பட்டிருக்குங்க. பக்கத்துல பிளேஸ்ங்கிற இடத்துல உங்க சொந்த ஊர்ல இருந்து இந்த திட்டங்களை நீங்க செய்யறீங்கன்னா உங்க சொந்த ஊர் பேரை எழுதுங்க. தகவல்களை எழுதிய பிறகு வலது பக்கம் கீழ் மூலையில நீல நிறத்துல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்ங்கிற பட்டனை தேர்ந்தெடுக்கணுங்க. இந்த விண்ணப்பத்திற்கான அடுத்த பகுதிக்கு வருங்க. இந்த இடத்துல நாம மின்னணு முறையில இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க போறோங்கிறதுனால நாம தான் அதை செய்யறோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன குறியீடு ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்குங்க. இந்த குறியீட்டுக்கு கீழேயே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை மீண்டும் பதிவிடுறதுக்கான ஒரு இடமும் காண்பிக்கப்பட்டிருக்குங்க. இந்த இடத்துல அந்த குறியீடு எப்படி இருக்கிறதோ அதே போல பதிவிடணுங்க. கீழே preview and submit, save, cancelன்னு 3 பட்டன் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதுல முதல்ல இருக்கக்கூடிய preview and submit அப்படிங்கிற பட்டனை தேர்ந்தெடுக்கணுங்க. அடுத்த பக்கத்துல முழுவதுமாக பூர்த்தி செய்யப்பட்ட படிவம் 8 காண்பிக்கப்படுங்க. இதுல ஏற்கனவே சில தகவல்கள் நிரப்பப்பட்ட நிலையில நாம கொடுத்த சில திருத்தங்களுக்கான தகவல்களோடு சேர்ந்து இந்த படிவத்துல காண்பிக்கப்பட்டிருக்குங்க. இந்த படிவத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற தகவல்கள் எல்லாம் சரியாத்தான் இருக்குதாங்கிறத ஒரு முறை நாம முழுசா சரி பார்க்கணுங்க. சரி பார்த்த பின்பு அந்த படிவத்தோட கீழே கீப் எடிட்டிங், டவுன்லோட், இ-சைன் அண்ட் சப்மிட் அப்படின்னு 3 தலைப்புகள்ல 3 பட்டன்கள் கொடுக்கப்பட்டிருக்கோங்க. இதுல கீப் எடிட்டிங் அப்படின்னா நாம கொடுத்த தகவல்கள் ஏதாவது தவறா இருந்ததுன்னா மீண்டும் இந்த படிவத்துக்குள்ளேயே போய் அந்த தவறுகளை நாம சரி செய்யலாங்க. 2வது டவுன்லோடுங்கிறது பூர்த்தி செய்யப்பட்ட படிவம் 8க்கான ஒரு காப்பிய நம்ம மொபைல் போன்லயோ அல்லது கம்ப்யூட்டர்லயோ பதிவிறக்கம் பண்ணிக்கலாங்க. கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் எல்லாம் சரியா இருக்குன்னா 3ஆவதா இருக்கக்கூடிய இ-சைன் அண்ட் சப்மிட்ங்கிற பட்டனை தேர்ந்தெடுக்கலாங்க. அப்படி தேர்ந்தெடுத்தோம்னா அடுத்த பக்கத்துல நம்ம ஆதார் நம்பரை பதிவிட சொல்லி காட்டுங்க. இந்த இடத்துல நம்ம ஆதார் நம்பர் பதிவிட்டு கெட் ஓடிபின்னு கொடுத்தோம்னா நம்ம ஆதார் அட்டையோட எந்த மொபைல் நம்பரை இணைச்சிருக்கோமோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி ஆனது அனுப்பி வைக்கப்படுங்க. அந்த ஓடிபிய நாம இங்க பதிவிட்டு சப்மிட்னு கொடுத்தோம்னா அனைத்து தகவல்களும் சரியாக கொடுத்து பூர்த்தி செய்யப்பட்ட படிவம் 8 இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு மின்னணு மூலமா சமர்ப்பிக்கப்பட்டதற்கான ஒப்புகை சீட்டு நமக்கு வழங்கப்படுங்க. இந்த ஆவணத்தில் குறிப்பிட்டுள்ள இந்த எண்ணை நாம குறிச்சு வச்சு நாம சமர்ப்பித்த விண்ணப்பத்தோட நிலை என்னங்கிறத பிறகு தெரிஞ்சுக்கலாங்க. அல்லது இந்த ஆவணத்துக்கான ஒரு காப்பிய டவுன்லோடுங்கிற இந்த பட்டனை தேர்வு பண்ணி பதிவிறக்கம் செஞ்சு வச்சுக்கலாங்க. இந்த செயல்முறைகளோட நம்ம வாக்காளர் அடையாள அட்டையில திருத்தங்களை எப்படி மின்னணு முறையில சமர்ப்பிக்கலாங்கிறத பார்த்தோங்க. வாக்காளர் அடையாள அட்டையில எளிய முறையில வீட்டில் இருந்தபடியே திருத்தங்களை மிக எளிமையா செய்ய முடியுங்க. இதை செய்ய முடியாதவங்க நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க வாக்குச்சாவடிக்கான பொறுப்பாளர் கிட்ட திருத்தங்களுக்கான இந்த ஃபார்ம் 8 படிவங்களை பெற்று நேரடியாகவே பூர்த்தி பண்ணி இந்திய தேர்தல் ஆணையத்தால வெளியிடப்பட்டுள்ள ஆவணப்பட்டியல்ல எந்த ஆவணங்கள் பொருத்தமாக உள்ளதோ அந்த ஆவணங்களை தேர்ந்தெடுத்து சமர்ப்பித்து நேரடியாகவும் நீங்க திருத்தங்களை மேற்கொள்ளலாங்க. வாக்காளர் அடையாள அட்டையில படிவம் 8 பயன்படுத்தி எவ்வாறு திருத்தங்களை செஞ்சு எந்த வகையில எல்லாம் நாம இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாங்கிறதுக்கான தகவல்களை இந்த காணொலியில பார்த்தோங்க. மீண்டும் இன்னொரு பயனுள்ள காணொலியில உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி.